الله الرحمن الرحيم. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தொடர்ந்து நாங்கள் அல் குர்ஆன் ஏற்படுத்திய ஒரு புரட்சி, இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த அல் குர்ஆனுடைய வசனங்கள் என்ற ஒரு தலைப்பிலே தொடர்ச்சியாக நாங்கள் பேசி வருகிறோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய வகுப்பில் ஒரு மனிதன் குர்ஆனோடு எந்த அளவுக்கு தொடர்பாக இருக்க வேண்டும் என்ற செய்திகளையும், குர்ஆனை புறக்கணிப்பதால் ஏற்படுகின்ற உலகத்தில் ஏற்படுகின்ற நஷ்டம், மறுமையில் ஏற்படுகின்ற நஷ்டம் என்பதை பற்றிய சில செய்திகளை எல்லாம் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அதிலே மிக முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இறைவா இந்த சமுதாயம் இந்த குர்ஆனை புறக்கணிக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை புறக்கணிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா குர்ஆனை புறக்கணித்து வாழ்கின்ற மனிதர்களை குருடர்களாக எழுப்பாட்டுவான் என்ற செய்தியையும் நேற்றைய வகுப்பிலே நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அந்த அடிப்படையில் குர்ஆன் என்பது ஒரு மனிதனுடைய உயிர் நாடி, ஒவ்வொரு முஸ்லிமும் அதற்குரிய தொடர்போடு அதை ஓதுவதாக இருக்கட்டும், அதை படித்து விளங்கெடுப்பதாக இருக்கட்டும், அதன்படி உலகத்திலே நாங்கள் வாழ்வதாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் மிக அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற என்ற அடிப்படையில் சில செய்திகளை நேற்றைய வகுப்பிலே நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். இன்றைய வகுப்பிலே ஒரு முக்கியமான மிகச்சிறந்த உலகத்தில் பேசப்படுகின்ற ஒரு சில செய்தியை இந்த இடத்தில் விளக்கமாக பேசுவதற்கு இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் போடப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த அல் குர்ஆன். இந்த உலகத்திலே குர்ஆனை பற்றி ஆய்வு செய்தவர்கள், அது முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், அந்நியர்களாக இருக்கலாம், குர்ஆனை எதிர்த்தவர்களாக இருக்கலாம், குர்ஆனில் என்ன அப்படி இருக்கிறது, அதில் என்ன அவ்வளோ பெருசாக இருக்கிறது, அதில் நான் பிழை கண்டுபிடிக்கிறேன் என்று பிழை கண்டுபிடிக்க வந்தவர்களாக இருக்கலாம், எல்லோரையும் ஒரு கணம் சிந்திக்க வைத்து ஆச்சரியமாக்கிய சில செய்திகளை குர்ஆன் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறது. அவைகளை, சில செய்திகளை எங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வருவதுதான் இந்த தலைப்புடைய மிக முக்கியமான நோக்கம். இவ்வளவு பெருமதியான ஒரு குர்ஆன், இவ்வளவு விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன், உலகமே வியந்து பார்க்கின்ற குர்ஆன், உலகம் தன்னுடைய முக்கியமான ஆராய்ச்சிகளுக்காக ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள், இவைகளை உலகம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்ற கூடிய அந்த சிறப்பை பற்றிய சில செய்திகள் தான் இந்த வகுப்பிலே தொடர இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நான் நேற்று சொன்ன செய்திகளில் இன்றைய தலைப்பாக சூரத்துல் கஹ்ஃப் பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம், ஒரு நிகழ்வை பற்றி தான் உலகம் ஆய்வு செய்து, அந்நியர்கள் ஆய்வு செய்து, உலகத்தில் பிரமித்து போன சில வசனங்களை குர்ஆனிலே அல்லாஹ் அறிவியலாக சொல்லுகிறான் என்ற செய்தியை பேசக்கூடிய ஒரு முக்கியமான சூரத் அடங்கிய ஒரு சூரத்து தான் சூரத்துல் கஹ்ஃப். பல பேர் இதை ஓதியிருப்பீர்கள், பல பேர் இதை வாசித்திருப்பீர்கள். ஒரு நீண்ட நெடிய சூரத், 3 அல்லது 4 சம்பவங்களோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு சூரத். இந்த சூரத்துடைய பேர் சூரத்துல் கஹ்ஃப். கஹ்ஃப் என்றால் அரபியிலே குகை, கேவ். குகைவாசிகள் சம்பந்தமாக பிரபல்யமாக இந்த சூறாவில் பேசப்படுகிறதுனால அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவுக்கு சூரத்துல் கஹ்ஃப் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்.
இதிலே இந்த குகைவாசிகளை தவிர இந்த சூறாவை வாசித்தீர்கள் என்றால் இன்னும் நிறைய படிப்பினைக்காக நிறைய சம்பவங்கள் இதில் இருக்கிறது. அதில் ஒரு செல்வந்தர், ஒரு தோட்ட சொந்தக்காரர், அவருக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டம் சம்பந்தமாக இந்த சூரத்திலே பேசப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமாக ஹிதர் நபி என்கின்ற அந்த மனிதரை சந்தித்ததும் அவரோடு உரையாடியதும் அவரை போய் அல்லாஹ் சந்தித்து அவரிடத்தில் பாடம் படியுங்கள் என்று சொன்ன செய்தியும் இந்த சூரத்திலே இருக்கிறது. இந்த உலகத்தை முழுமையாக சுற்றி வந்த துல்கர்னைன் என்கின்ற மிக முக்கியமான ஒரு மனிதர், அவருடைய வரலாறு இருக்கிறது. யஜூஜ் மஜூஜை பற்றி சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் அடங்கிய ஒரு சூரத்து தான் சூரத்துல் கஹ்ஃப். ஆனால் இந்த அவ்வளவு விடயங்கள்லையும் மிக முக்கியமாக ஹைலைட்டாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய சம்பவம் குகைவாசிகளுடைய சம்பவம். அதுதான் அந்த சூரத்துக்கு பேர் சூரத்துல் கஹ்ஃப். யார் இந்த குகைவாசிகள்? அல்லாஹ் இவர்களை பற்றி என்ன சொல்கிறான்? இதில் என்ன படிப்பினை இருக்கிறது? அறிவியல் உலகம் எதை இதில் ஆய்வாக எடுத்திருக்கிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள். சூரத்துல் கஹ்ஃபை பொறுத்த வகையில் இந்த கஹ்ஃப் என்ற அத்தியாயம் இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தை பொறுத்த வகையில் அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இது ஈசா நபியுடைய காலத்துக்கு பின்னால் ரசூலுல்லா நபியாக வாரத்துக்கு முன்னால் இடைப்பட்ட காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நபிகளாருக்கு அறிவிக்கக்கூடிய செய்தி. இது எந்த இடத்தில் நடந்தது என்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இப்போது இருக்கக்கூடிய ஜோர்டான் என்கின்ற அல் உருதுன், ஜோர்டான் என்கின்ற நாடு, அதிலே அல் பஹ்ருல் மையித், டெட் சி, ஷாக்கடல் என்ற ஒரு கடல் இருக்கிறது. அதாவது அதாவது அடர்த்தி தன்மை கூடிய ஒரு கடல். அல்லாஹு தாலா அந்த கடல் அப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். அதாவது அதில் எந்த பொருளை போட்டாலும் தாளாது, அது மிளந்து கொண்டே இருக்கும். அதுக்கு காரணமாக சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த கடல்ல தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அல்லாஹ் தூக்கி மறுபக்கமாக பிரட்டினான். ஜோர்டானில் இருக்கக்கூடிய அல் பஹ்ருல் மையித் என்று சொல்லக்கூடிய டெட் சி, ஷாக்கடல், இந்த பகுதிக்கு அருகாமையில் தான் அல்லாஹு தாலா இந்த கஹ்ஃப் என்கின்ற இந்த குகையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த குகையை பொறுத்த வகையிலே குகைவாசிகளை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்றால் 4 அல்லது 5 வசனம் தான். இவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர் மன்னனுக்கு எதிராக அவர் குஃப்ரிலே இருந்தார், ஷிர்கிலே இருந்தார். அந்த ஊரில் ஏகத்துவத்தை ஏற்ற சில வாலிபர்கள், அந்த வாலிபர்கள் அந்த ஊரில் மன்னனுக்கு எதிராக மார்க்கத்தை சொல்லுகிறார்கள். மன்னன் எதிர்க்கிறான், கொலை அச்சுறுத்தல் கொடுக்குகிறான். கொலை அச்சுறுத்தல் கொடுத்ததுக்கு பின்னால உயிருக்கு பயந்து இவர்கள் அந்த நாட்டிலே இருந்த இந்த குகையில வந்து ஒதுங்குகிறார்கள். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா, குர்ஆன் சொல்லுது, சூரத்துல் கஹ்ஃப் சொல்கிறது. இன்னஹும் ஃபித்யா, நபியே அவர்கள் சில வாலிபர்கள். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், அந்த ஊர்ல அவங்க மட்டும்தான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சிலை வணக்கம் செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு எதிராக ஊர்வாசிகள், மன்னர்கள் கிளம்பியதால் ஆமனு வஸித்னாஹும் ஹுதா, அவங்களுக்கு நாங்கள் இன்னும் நேர்வழி காட்டுவதற்கு நாங்கள் விரும்பினோம். ஃபஅபு இலல் கஹ்ஃபி, அந்த நேரத்தில் அவர்கள் கொலைக்கு பயந்து இந்த குகைக்குள் வந்து ஒதுங்கினார்கள். அல்லாஹு தாலா குகைவாசிகளுடைய செய்தி இப்படி சொல்றான். ஏகத்துவத்துக்காக, மார்க்கத்துக்காக, தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஒதுங்கிய இடம்தான் இந்த கஹ்ஃப், குகை. இதுக்குள்ள வாராங்க குகைவாசி. வந்ததற்கு பின்னால அல்லாஹு தாலா அவர்களுக்கு செய்த அந்த ஏற்பாடுகளையும் அந்த அற்புதங்களையும் பற்றித்தான் 2 அல்லது 3 வசனங்களில் அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். இது அவல் ஃபித்யத்து இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அந்த குகைக்குள்ள வாராங்க. வந்து 7 பேரும் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், உனக்காக நாங்கள் இந்த குகைக்குள்ள வந்துட்டோம். ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன், ஓண்ட பகுதியில் இருந்து உனக்கிட்ட இருந்து எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக, எங்களை அருள் புரிவாயாக. வஹய்யி லனா, எங்களுக்கு இந்த குகையை நாங்கள் வாழ்வதற்கு ஒரு இடமாக தயார்படுத்தி தருவாயாக.
மின் அம்ரினா ரஷதா, எங்களுக்கு இதுக்குள்ள அவ்வளவு விஷயங்களை நீ எங்களுக்கு தயார்படுத்தி தருவாயாக. 7 பேர் துவா கேட்கிறான். கேட்டதுக்கு பின்னால அல்லாஹு தாலா சில விஷயங்களை சொல்றான். ரைட், எங்களோட வசனம் இது அல்ல. இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தில் மிக முக்கியமானது, அல்லாஹு தாலா அவர்களை இந்த குகையில பாதுகாக்கிறதுக்கும் இந்த காலங்கள் ஓடினதுக்கு பின்னால திருப்பி அல்லாஹு தாலா அவர்களை எழுப்பாட்டுவதற்குமான செய்த ஏற்பாட்டுடைய அறிவியல் தான் இந்த உலகத்தை பிரமிக்க வைத்திருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், 7 பேரும் குகைக்குள்ள வந்துட்டான், இவங்களை பாதுகாக்கணும். உலகத்துடைய நியதிகளை எல்லாம் அல்லாஹ் ஆஃப் பண்றான். உலகத்துடைய நியதி என்ன? குறிப்பிட்ட காலம்தான் சில பேருக்கு வாழிடும், குறிப்பிட்ட காலம்தான் சில பேருக்கு பசி தாவத்தை பகுக்கேது, நெருப்பண்டா சுடும். இப்படித்தான் உலகத்துல நியதி. ஆனா அல்லாஹு தாலா இவர்களை பாதுகாப்பதற்காக செய்த முதலாவது ஏற்பாடு அல்லாஹ் சொல்றான், ஃபதரப்னா அலா ஆதானிஹிம். நாங்க அல்லாஹ் சொல்றான், இந்த வசனம் மிக ஆழமான ஒரு வசனம். தரப்னா அலா ஆதானிஹிம், அவங்களோட காதுகளை நாங்கள் சீல் பண்ணினோம். முதலாவது ஏற்பாடு, அவங்களோட காதை நாங்க சீல் பண்ணினோம். இவங்க தூங்கணும், அல்லாஹ்வுக்கு வேணும் இவர்களை தூங்க போடணும். உலகத்துல எந்த தொடர்பும் இவர்களுக்கு வரக்கூடாது. தூங்கணுமாக இருந்தா அல்லாஹ் கண்ணைத்தான் சொல்லணும். இவங்களை நாங்க தூங்க போட்டோம், இவங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தோம், இவங்களுக்கு மயக்கத்தை கொடுத்தோம். தூக்கம் என்பது கண்ணோடு சம்பந்தப்பட்டது. ஆனா கண் என்ற வார்த்தை அல்லாஹ் இந்த இடத்துல யூஸ் பண்ணவே இல்லை. அல்லாஹ் சொல்றான், ஃபதரப்னா அலா ஆதானிஹிம், நாங்கள் அவர்களுடைய செவிப்பிழன்களை சீல் பண்ணினோம். அரபு மொழியில, அரபு வார்த்தையில இந்த குர்ஆன் வசனம் வாரத்துக்கு முன்னால, இந்த வசனம் வாரத்துக்கு முன்னால தூங்குறதுக்கு அரபு மொழியில இப்படி ஒரு சொல் பயன்படுத்தப்படவே இல்லை. மொழியில தூங்குறதுக்கு ஒரு சொல் எப்படியுமே இருக்குமே, சாப்பிட்றதுக்கு ஒரு சொல் இருக்கிற மாதிரி, தூங்குறதுக்கு ஒரு சொல் இருக்கிற மாதிரி, தூங்குறதுக்குன்னு ஒரு சொல் அரபு மொழியில இருக்குது. ஆனால் இந்த வசனம் வாரத்துக்கு முன்னால அரபு மொழியை நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தா, எந்த தஃசீர் எடுத்து பார்த்தாலும் எல்லா தஃசீருடைய உலமாக்களும் சொல்றாங்க, இப்படி ஒரு வார்த்தையை தூங்குறதுக்காக நாங்க அரபு மொழியில பயன்படுத்த மாட்டோம். அப்படி ஒரு வழக்கு இல்லை. முதலாவதாக அல்லாஹ் தான் என்ன சொல்றான், இவங்களை தூங்க போட்ட நேரம் கண்ணை பயன்படுத்தாமல் காதை செவிப்புலனை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் சினீன அததா, நிறைய வருட காலங்கள் அவர்களுடைய காதிலே நாங்கள் சீல் வைத்தோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த வேர்டை ஆய்வாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அல்லாஹ் கண்ணை சொல்லல, காதை சொல்றான் அல்லாஹ். ஆய்வு செஞ்சு பார்த்தா அறிவியல் உண்மை அப்ப வருது வெளியில. ஆய்வாளர்களும் வைத்தியம் ஆய்வு செய்கிறது, பயாலஜி ஆய்வு செய்கிறது, பிசிக்ஸ் ஆய்வு செய்கிறது, நிறைய பேர் ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சு பார்த்தா ஒரு மனிதன் தூங்குகின்ற பொழுது அவன் உறுப்புல மிக முக்கியமாக வேலை செய்யற ஒரே ஒரு உறுப்பு இருக்குமா இருந்தா காது மூளை. மனிதன் தூங்குற நேரத்துல ஆக கூடுதலாக விழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு காது. அதனால ரசூலுல்லாஹ் ஒரு மையத்து மரணிச்சாலும் கடைசியாக செயலிழக்கக்கூடிய உறுப்பு எது? காது, செவிப்புலன். ஹதீஸ்ல வந்திருக்கிறது. சில நேரத்தில் மரணங்கள் நீங்கள் பேசக்கூடிய செய்திகளை கேட்கும்ண்டாங்க ரசூலுல்லாஹ். நல்ல விஷயத்தை பேசுங்கண்டாங்க. காரணம் பாக்கேலா, மற்ற எல்லாத்தையும் இழந்து விட்டது. கடைசியாக பேலன்ஸ் அவருக்கு காது மட்டும்தான், பேசிக்கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா இந்த செவிப்புலனுடைய பவரை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் கருவறையிலிருந்து வெளியே வரும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? நாங்க தான் உங்களை உங்களுடைய அஹ்ரஜத் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, நீங்க தாயின் கருவறையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது நீங்கள் ஒன்றும் அறியாத ஒரு குழந்தையாக இருந்தீர்கள். வஜஅல்னா லகுமுஸ் ஸம்அ, முதலாவது சொல்றான் அல்லாஹ் செவிப்புலனை. அல்லாஹ் உங்களுக்கு செவிப்புலனை தந்தான். வல் பஸர, இரண்டாவது பார்வையை தந்தான். வல் ஃபுஆத, சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை தந்தான். நீங்க வெளியில வார நேரம் ஒன்றும் தெரியா, முதலாவது தந்து அல்லாஹ் செவி.
இன்றைக்கு வைத்தியத்துறையில் ஆய்வு செய்கிறவங்க சொல்ற கருத்துல மிக முக்கியமான ஒன்று, உங்களோட பெண்கள் பிரெக்னண்டாக இருந்தா 7.5 மாசத்துக்கு பிறகு நீங்க உங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோட பேசுங்க, அது கேட்கும். உங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளையோட நீங்க பேசுங்க, உங்களோட வாய்ஸை அது எப்சர்வ் பண்ணும். அதனால ஒரு குழந்தை ஒன்று பிறந்ததுக்கு பின்னால தாயுடைய அந்த வார்த்தையை, தாயுடைய அந்த சவுண்டை சரியாக இனங்காணுது. எவ்வளவு பேர் பேசினாலும் உம்மா பேச கூட தன்னுடைய கண் சுத்து போகும். யாரு பேசுது? உம்மாட அந்த வாய்ஸை அந்த புள்ள இனங்காணுது. காரணம், அல்லாஹ் அப்படி ஒரு பவரை காதுக்கு வச்சிருக்கிறான், செவிப்புலனுக்கு வச்சிருக்கிறான். 7.5 மாசத்துக்கு பின்னால் இன்றைக்கு டாக்டர்ஸ்மார் சொல்லக்கூடிய செய்திகள் உண்டு. நிறைய குர்ஆன் ஓதுங்க, அந்த புள்ளைய பார்த்து பேசுங்க, நீங்க ஒரு ஹாஃபிதாக வரணும், நீங்க அல்லாஹ் பயந்த ஒரு பிள்ளையாக வரணும், நீங்க ஹலால் ஹராம் பேணணும், நீங்க இப்படி வரணும்னு சொல்லி குழந்தைகள் அந்த தாயுடைய வயிற்றுக்கு கிட்ட போய் பேச சொல்லி சொல்றாங்க. காரணம், அந்த புள்ள அதை எப்சர்வ் பண்ணுது என்று அறிவியல் இன்றைக்கு கண்டுபிடிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உண்ட செவிப்புலனை நான் சீல் பண்ணினேன் என்ற செவிப்புலன் தூங்க போட்டத காரணத்தை அல்லாஹ் சொல்ற பொழுது முதலாவதாக சொன்ன செய்தி செவி. கேட்கக்கூடாது, நீங்க சின்ன சத்தத்தையும் கேட்கக்கூடாது, பெரிய சத்தத்தையும் கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஒரு மையத்து மரணமாகி அதை மனிதர்கள் தன்னுடைய தட்டிலே சுமந்து கொண்டு போகும் பொழுது, தட்டில் சுமந்து கொண்டு பொழுது நல்ல மையத்தாக இருந்தால் கத்திமூனி கத்திமூனி, என்னை முற்படுத்துங்கள் முற்படுத்துங்கள், அவசரமாக போங்கள் என்று சொல்லுமாம். அது கெட்ட மையத்தாக இருந்தால் யாலஹா யாலஹா யாலஹா, எங்க கொண்டு போறீர்கள், என்னை விடுங்கள் என்று சொல்லுமா. அந்த சத்தத்தின் அலறலை மனிதனை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் கேட்கும் என்றார்கள். மனிதன் கேட்டுவிட்டால் மயக்கமுட்டு கீழே விழுவார்கள் என்று புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மனிதனுக்கு ஓரளவுக்கு தான் கேட்க முடியும். கேள்வி புலன்லையும் படைப்புகளுக்கு அல்லாஹ் வித்தியாசமான சிஸ்டத்தை வச்சிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹு தாலா இந்த கஹுவாசிகளை தூங்க போடுவதற்காக முதலாவதாக செஞ்ச வேலை செவிப்புலனை அல்லாஹ் அடைச்சான். ஏன் செவிப்புலனை அடைச்சான்? தூங்கினாலும் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குமாக இருந்தா அது கேள்வி மட்டும்தான். உலகத்தில் இப்ப கண்டுபிடிக்கிறார்கள். ஏன் அல்லாஹு தாலா அந்த கஹுவாசிகளுக்கு செவிப்புலனை அடைச்சான்? சில நேரத்தில் பாருங்க, இரவு நேரத்தில் நாங்கள் எவ்வளோதான் லைட் இருந்தாலும் தூக்கம் போகும், சத்தம் இருந்தால் தூக்கம் போகாது, தூக்கம் வராது. அவசரமாக ஒரு மனிதன் டிஸ்டர்ப் ஆகிற, தூக்கத்திலிருந்து டிஸ்டர்ப் ஆகிற செவிப்புலன்ல தான். எனவே அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அறிவியல் உண்மைகள்ல முதலாவது அல்லாஹ் தூக்கத்தை பற்றி கண்ணை சொல்லலை, கண்ணை மூடினோம் என்று சொல்லலை. ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் சினீன அததா. ஏன் அல்லாஹு தாலா இதை செவியை அடைத்து விட்டான்? அந்த செவியிலிருந்து மூளைக்கு போகக்கூடிய மெசேஜ் ஓஃப், அல்லாஹ் ஆஃப் பண்ணினான். இப்ப எவ்வளவுதான் உங்களுக்கு சத்தம் கேட்டாலும் இந்த மனிதன் எழும்ப மாட்டான். அல்லாஹ் இரண்டாவதாக, அதாவது சொல்லக்கூடிய வசனங்கள்ல فضربنا على آذانهم في الكهف سنين عددا ثم بعثناهم لنعلم أي الحزبين أحصى لما لبثوا أمدا அப்படின்னு வந்துட்டு அல்லாஹ் இரண்டாவதாக சொல்கிறான். ரைட், நபியே இரண்டாவது வசனம், இரண்டாவது ஏற்பாடு. அல்லாஹ் குகைக்குள்ள வந்துட்டான், வந்தா அல்லாஹ் சீல் பண்ணிட்டான். எத்தனை வருஷம் தூங்கணும்? எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? சூரத்துல் கௌஃப படிச்சவங்க தாரா சொல்லுங்க, எத்தனை வருஷம் தூங்கினாங்க? கஹஃப் வாசியில் எத்தனை வருஷம் தூங்கினாங்க? ஒரு வருஷமா? 300 வருஷம். 300 வருஷத்தை அல்லாஹ் தூக்கத்துல போட்டான். ரைட், இப்ப சீல் பண்ணியாச்சு. அறிவியல் சொல்லுகிறது சாத்தியம், சீல் பண்ணினா தூக்கமே வராது. ரெண்டாவது ஏற்பாடு அல்லாஹ் செய்றான். இப்ப 300 வருஷம் இந்த பாடி கஹஃப்ல, குகையில, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, உடம்புக்கு தேவையான விட்டமின் இல்லை, ஒன்றுமே இல்லை. 300 வருஷம் இருக்குமா பாடி? ஒரே படுக்கையில இருக்காது. அதுக்கு ஏற்பாடு இப்ப அல்லாஹ் பண்ணணும். அல்லாஹ் சொல்றான் ரெண்டாவதாக, வத்தர ஷம்ஸத்
இதா தலஅத் தஸாவரு அன் கஃபிஹிம். நபியே, நான் சூரியனை உதிக்க வைக்கிறேன், அது அவர்களுக்கு தேவையான பக்கத்திலே ஒளியை அந்த கஹ்ஃபுக்கு கொடுக்குகிறது. வஹும் ஃபீ ஃபஜ்வத்தின் மின்ஹு, அல்லாஹ் சொல்றான். அவங்க கஹ்ஃப்ல குகைக்கு போனதுனால சும்மா அவங்க போனமா சும்மா நுழைஞ்சிடல. அவங்க அல்லாஹ் என்ன ஏற்பாடு பண்ணினான்டா, அந்த குகைக்கு மேலால சரியாக நடுவுல ஒரு ஒரு சில்லு, ஒரு ஓட்டை. அல்லாஹ் சொல்றான், நான் ஐநதான் அவர்களை படுக்குட்டேன். கவுப்ல தொங்கலையும் இல்லை, வலதுலையும் இல்லை, இடதுலையும் இல்லை. அவங்க எங்க படுத்தாங்க? சரியாக அந்த ஓட்டைக்கு நேரா 7 பேரும் படுக்கிறார்கள். வஹும் ஃபீ ஃபஜ்வத்தின் மின்ஹு, அந்த குகையின் நடு ஓட்டைக்கு நேராக அவர்களை நான் ஆக்கினேன். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு உடம்புக்கு தேவையான வெளிச்சமும் உடம்புக்கு தேவையான காற்றும் அவ்வப்போது தேவைப்படும் பொழுது ஓட்டையால நான் இறக்குவேன். வதர ஷம்ஸ இதா தலஅத் தஸாவரு அன் கஃபிஹிம் ذاتல் யமீனி வதாத்த ஷிமால். அது உதிக்கும் பொழுது எந்த திசையில வந்து அதற்கான அந்த ஒளிய பொடிக்கு கொடுக்கணுமோ அது கொடுப்படுகிறது. எந்த வெளிச்சம் அதுக்கு கூடாதோ அதை நான் தடுக்குகிறேன். இன்றைக்கு உலகத்தில் உங்களுக்கும் தெரிஞ்ச செய்தி தான். மனிதனுடைய உடம்புட தோல் ஹையாக உயிரோட்டம் உள்ளதாக இருக்கணும்டா சூரிய வெளிச்சம் தேவை. ஸ்பெஷலி விட்டமின் டி தேவை. விட்டமின் டி உடைய பயன்பாட்டில் உலகம் சொல்லுது, போன், உங்களோட நரம்பு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணுமாக இருந்தால் உடம்புக்கு விட்டமின் டி வேணும். ராவேல நல்ல தூக்கம் போகணுமாக இருந்தால் டாக்டர்ஸ் மார்ட்ட நீங்கள் விசாரிச்சு பாருங்க, டி உடைய விட்டமின் டி உடைய அவசியம் இருக்கிறது. அவ்வளோ விட்டமின் டி உடைய மொத்த உச்சகட்ட பயணம் காலை சூரியன் இருந்து கிடைக்குது. அல்லாஹ் இதை புகைவாசிகளுக்கு ஏற்பாடு பண்றான். படுக்க போறாங்க, தோல் ஹையாக இருக்கணும், போன் இதாக இருக்கணும், உடம்பு சாகக்கூடாது. அல்லாஹ்வுடைய முதலாவது ஏற்பாடு என்ன செஞ்சான்? அல்லாஹ் சூரியன் அந்த குகைக்குள் வந்து காற்று, தேவையான காற்று வார மாதிரி அல்லாஹு தாலா அந்த குகையை மாத்தினான். அறிவியல் சொல்லுகிறது, அப்படி வந்தா எத்தனை வருஷத்துக்கும் தோல் சாகாம உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னால இந்த செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்லுது. இரண்டாவது ஏற்பாடு அல்லாஹ் சொல்கிறான், இது முக்கியமானது. வதஹ்சபுஹும் ஐகாதன் வஹும் ருகூத். அந்த குகைவாசிகள் படுக்கக்கூடிய அந்த காட்சியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான். தஹ்சபுஹும், நபியை நீங்கள் நினைப்பீர்கள், ஐகாவன், அவங்க விழித்து கொண்டிருக்கிற மாதிரி நீங்க பார்த்தா அவங்க முழிச்சு கொண்டிருக்கிற மாதிரி தான் நீங்க நினைப்பீங்க. வஹும் ருகூத், ஆனா அவர்கள் தூக்கம். வனுகல்லிபுஹும் ذاتல் யமீனி வதாத்த ஷிமால், அவர்களை அடிக்கொருக்க நாங்க வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் பிரட்டுகிறோம். வகல்புஹும் பாசித்துன் திராஇஹி பில் வசீத், அவர்களை காப்பதற்காக வாசலில் ஒரு நாய் நிற்கிறது. லவித்தலஅத அலைஹிம், நீங்க அவங்களை எப்படி எட்டி பார்த்தா லவல்லைத மின்ஹும் வலமுலித மின்ஹும் ருஅபா. பொல்லாத வசனம் இது. நபி, நீங்க இப்படி எட்டி பார்த்தா அச்சத்தால் பயத்தால் பயந்து ஓடுவீர்கள் நீங்கள். அப்படியான ஒரு தோற்றத்தில் தான் அல்லாஹ் அவங்கள வச்சான் என்ற ஒரு கேள்வி. படுத்து கொண்டிருக்கிற ஆட்களை பார்த்து மனுஷன் எப்போ பயப்பட்டான் சொல்லுங்க? 4 பேர் படுக்கிறாங்க, படுத்து கொண்டிருக்கிற ஆட்களை பார்த்து எங்களுக்கு எப்போ சரி பயம் வந்தா 24 மணி நேரம் படுக்கட்டுமே. அல்லாஹ் சொல்றான், வதஹ்சபுஹும் ஐகாதன் வஹும் ருகூத். நபியே, நீங்க அவங்கள பார்த்தா அவங்களுக்கு முழிச்சு கொண்டிருக்கிற மாதிரி விளங்கும், ஆனா அவங்க தூக்கம். அவர்களை நீங்க எட்டி பார்த்தா அச்சத்தால் உறைந்து நீங்க பயந்து ஓடுவீர்கள். படுத்துக் கொண்டிருக்கிற ஆட்களை பார்த்து என்னத்துக்கு பயம் வந்து? தாரா சொல்லுங்க பாபு. நாங்க யாரும் பயப்பட்டு இல்லை, ஆனா பயம் வரும் என்று குர்ஆன் சொல்லு. இதுக்குள்ள ஒரு அறிவியல் இருக்கிறது, இதுக்குள்ள ஒரு விஞ்ஞானம் இருக்கு, இதுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. உலகம் கண்டுபிடிக்குது. இந்த வசனத்தை ஆய்வு செஞ்சு 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 பார்க்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அற்புதமானது. அல்லாஹ் சொல்றான், முதலாவது நாங்கள் சூரியனை பற்றி பேசியாச்சு.
நபியே, நீங்கள் அவர்களை கண்டால் விழித்து கொண்டிருப்பதை போன்று உங்களுக்கு தோன்றும். ஆனா அவங்க தூக்கம். என்ன செஞ்சான் தெரியுமா? அல்ல எங்கட கண்ணை சொல்றான்ல, இதில் உள்ள பயோ சொல்றான். கண் என்பது ஒருத்தருக்கு நீண்ட நேரம் பொத்தி கொண்டிருப்போம் இயலாம் இருந்தா இருட்ட கண்டா கண் பொட்டையாகும். 2 நாளே பொத்தையிலுமா திறக்காம இயலாம். நீங்க சில நேரங்களில் பிரிசன் ஜெயில்களுக்கு போனீங்கன்னா சில பிரிசன்கள் இருக்குது, அச்சு பண்ணின ஆட்கள் அல்லது பெரிய தண்டனை கொடுக்கப்பட்ட ஆட்களை சூரியனுக்கு காட்ட மாட்டாங்க. வேறு வேறு நாடுகளில் அவங்கள 2 மாதம் 3 மாதம் விட்டு வெளியில் எடுக்கிற நேரத்தில் கண் ஃபெயிலியர், பொட்டையாழி. இங்கே எங்கட நாட்டில் உள்ள சில பிரிசன்களை எடுத்து பார்த்தா, சில இடங்களுக்கு நான் போய்க்கிறேன் சில நிகழ்ச்சிகளுக்காக, இந்த அச்சு பண்ணின ஆட்களுக்கு ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் தான் டைம் வெளியில் வாருது. 10 நிமிஷம் காலையில், 10 நிமிஷம் வந்தியில். அதுக்கு போல் உள்ளுக்கு போட்டால் உலகமே தெரியாது, இருட்டு. அதை எடுக்கிற ஏன்னு கேட்டேன். ஒன்று சூரிய வெளிச்சம் அவங்களோட உடம்புல படுகிறதுக்கும், 2வது கண்ணுக்கும். அது டேமேஜ் ஆகிடக்கூடாது. உலகம் சொல்லுது, ஒரு காலமும் ஒரு மனிதனுடைய கண் மூடிக்கொண்டே இருக்க முடியாது. 300 வருஷம் படுக்கணும். 300 வருஷம் ஒரு மனுஷன் கண்ணை பொத்தி கொண்டு இருந்தா கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஆப்டிக்கல் சென்ஸ் நர்வஸ் மூளைக்கு போற அந்த படலம் செத்து போய்க்கும். செத்து போனா என்ன செய்வான்? பொட்டையாகுவான். இதே மாதிரிதான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாம்? கண்ணை திறந்து கொண்டே இருக்கலாம். எங்களை அறியாம அல்லாஹு தாலா இந்த கண்ணுக்கு வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்து தான். நாங்கள் அறியாம மூடுறோம், இப்படி மூடி மூடி வருது, கண் சிமிட்டுறோம் சொல்றோம். என்னடா வெண் படலத்தில் ரத்த ஓட்டம் இல்லை, அல்லாஹ் ஒரு தண்ணியை வச்சிருக்கிறான், அந்த தண்ணி காஞ்சா கண் பொட்டையாகும். கண்ணை திறந்தாலும் பொட்டை, கண்ணை மிக நீண்ட நேரம் மூடினாலும் பொட்டை. கண்ணுடைய படைப்பே அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். 3 நாளைக்கு தொடர்ந்து பார்த்து நீங்க கண்ணை திறந்தா திறக்க இல்லாமல் போகும், விழிச்சு கொண்டே ஈக்கையில் அது கண்ணுக்கு டேமேஜ் ஆகும். இது கண்ணை பற்றி பயோ, கண்ணை பற்றிய சயின்ஸ். அல்லாஹ் அந்த சயின்ஸை இந்த இடத்துல பேசுறான். வதஹ்சபுஹும் ஐகாதன், நபியே நீங்க நினைப்பீர்கள் அவர்கள் தூங்குவதை போன்று, அதாவது விழித்துக் கொண்டிருப்பதை போன்று, ஆனா அவர்கள் தூக்கம். அப்படின்னா எப்படி தெரியுமா? அதை ஒட்டித்தான் அல்லாஹ் சொல்றான். அந்த காட்சியை நீங்கள் பார்த்தா பயந்து ஓடுவீர்கள். படுக்கிறாங்க, தூக்கம், கண் மடல் ஆடிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் அவருடைய தோற்றம். தொடர்ந்து படுத்துக் கொண்டிருக்கிற ஒருத்தர், தூங்கமான ஒருத்தர், அவர் தூக்கத்தில் கண்ணை சிமிட்டி 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 இப்படி இருந்தா எங்களுக்கு பயம் வரும். அதான் பயம். ஒரு மனுஷனுடைய இயற்கையான தோற்றம் அல்லாது. மனுஷன் படுக்கும் பொழுது கண் மடலை ஆட்டிக்கொண்டு படுக்கிற வரலாறு எங்கேயுமே இல்லை. அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை. அப்படி 7 பேர் தொடர்ந்து அப்படி படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கி அந்த கண்டா இது மனிதன் அல்ல, இது வேற யாரோ ஒரு படைப்பு என்று மனிதனுடைய உள்ளத்துக்கு பயம் வரும். ஏன் அல்லாஹ் அப்படி செஞ்சான்? 300 வருஷத்துக்கு பின்னால் இவங்க எழும்பணும். எலும்பினா இவங்களுக்கு பார்வை விளங்கணும், இவங்க இந்த உலகத்தை பார்க்கணும். 300 வருஷம் படுப்பார்கள், ஆனால் கண் சாக கூடாது. 300 வருஷம் தூங்குவார்கள், ஆனால் கண் சாக கூடாது. அதுக்காக அல்லாஹ் கொண்டு வந்த அறிவியல், தூங்குற நேரத்தில் அவர்களுடைய கண் மடலை ஆட்ட வைத்தான். கண் உயிரோடு இருக்கு. 300 வருஷம் தூங்கினாலும் நீங்க கண்ணை மூடிக்கொண்டிருந்தாலும் அந்த கண்ணுக்குரிய நர்வஸ் வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறது, கண் சாகாது. மருத்துவ உலகம் கண்டுபிடிக்கிறது, சுப்ஹானல்லாஹ், 300 வருஷம் தூங்கினாலும் திருப்பி இவங்க எழும்புற பொழுது இவர்களுடைய கண் பார்வைக்கு எந்த ஒன்று பிரச்சனையும் வராத ஒரு அறிவியலை அல்லாஹ் இந்த இடத்துல சொன்னான். ஒன்னு கல்லிபுகும் தாத்தல் யமீனி வதாத்த ஷிமால், 2வது அறிவியல். 3வது அறிவியல், நபியே அவங்களை நாங்கள் வலதுபுறமாக இடதுபுறமாக பிரட்டுகிறோம். நபியே நாங்கள் அவரை வலதுபுறமாக இடதுபுறமாக புரட்டுகிறோம். ஏன் புரட்டுகிறோம்? இந்த அறிவியல் உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் ஒரே ஷேப்ல ஒருத்தர் ஒரு மாசம் தொடர்ந்து படிக்கலாமா? என்ன பிரச்சனை வரும்? என்ன பிரச்சனை வரும்? பெட்புண், அதாவது கோமா ஸ்டேஜி போனவங்க அல்லது இந்த ஸ்பைன் இந்த ப்ராப்ளம் வந்தவங்க, பிறண்டு படுக்க இல்லாதவங்க, இவங்களுக்குள்ள பிரச்சனை தான். டாக்டர்ஸ் மாஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க, கொண்டு அந்த எலக்ட்ரிக் பெட்டா, அந்த பெட் அவங்கள எப்பவும் சூடாக்கி கொள்வதும் பிரட்டி கொள்வதும் அவங்கள உசுப்பி கொண்டிருக்கக்கூடிய மாதிரி சிஸ்டம். மனிதன் ஒரு இடத்துல தொடர்ந்து படுத்துக் கொண்டிருந்தா அவனுடைய தோல் சாகும், தோல்ல ரத்தம் போகாது,
அதனால் அல்லாஹ் செஞ்ச ஏற்பாடு, நபியே அடிக்கொருக்க நாங்கள் அந்த 7 பேரையும் வலதாலும் இடதாலும் பிரட்டி கொண்டே இருந்தோம் 300 வருஷமாக. காரணம், தோல் சாகக்கூடாது. அறிவியல் சொல்லுகிறது, தோல் செத்தா அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார். இரவு நேரத்தில் நாங்கள் பார்ப்போம், சில நேரத்தில் ஒரு ஏரியாவில் நாங்கள் படுத்து கொண்டு இருப்போம், எங்களை தெரியாமலே நாங்கள் முழிப்பு வந்து வேறொரு ஏரியாவுக்கு பெறலுவோம். அது சும்மா கொசு கடிச்சு வாரதும் அல்ல, வேறுத்து வாரதும் அல்ல. அறிவியல் சொல்லுகிறது, நீங்கள் படுக்கிற நேரத்தில் ஒரு ஏரியாவில் தொடர்ந்து படுக்கும் பொழுது இரத்த ஓட்டம் உங்களோட தோலில் இறுக்கமாகி டைட் ஆகினா தோல் மெசேஜை கொடுக்குது மூளைக்கு, பெறலை சொல்லு, இங்கே டைட், ரத்தம் வருது இல்லை, அப்போ நாங்கள் பெறல்றோம். இதுதான் அறிவியல். நாங்களாக நினச்சி பெறல, மூளை வருது. இங்கே தானே மூளையை எல்லாம் சீல் பண்ணினான், மெசேஜ் போகுதில்லை மூளைக்கு, பெறலையலாம். அப்போ மெனுவலாக பெறட்டணும். அதான் அல்லாஹ் சொல்றான், நுகல்லிபுஹும் தாத்தல் யமீனி வதாத்த ஷிமால், அவர்களை வலதாலும் இடதலாலும் நாங்கள் பிரட்டினோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் பேசக்கூடிய அறிவியல். இன்றைக்கு உலகம் இதை பேசுது, இதை ஆய்வு செய்கிறது. மனிதன் 300 வருஷம் எப்படி படுக்கலாம், அவனுடைய கண் சாகுமே, காது சாகுமே, அது சாகுமே, இது சாகும் இல்லை. குர்ஆன் இப்ப அறிவியல் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த செய்திகளை எல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னால குர்ஆன் பேசி முடிந்தது. இந்த வசனம் எப்படி முடியுதுன்னு கேட்டா, எவ்வளவு காலம் இவங்க தூங்கினாங்க. அல்லாஹ் சொல்றான், ஸலாசு மிஅத்தி ஸினீன வஸ்தாது திஸ்ஆ. இதுக்கு நேரடியான மொழிபெயர்ப்பை நான் சொல்றேன், நீங்க தர்ஜுமால இது பாருங்க. எவ்வளவு காலம் தூங்கினாங்க? ஸலாசு மிஅத்தி ஸினீன், 300 வருஷம் தூங்கினார்கள். வஸ்தாது திஸ்ஆ, இன்னும் 9 வருஷத்தால் அதிகரித்தோம் என்றார்கள். அல்லாஹ்க்கு சிம்பிளாக சொல்லேலும் 309 வருஷம் தூங்கினாங்க. அப்படிதானே? அல்லாஹ் சிம்பிளா, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு எல்லாரும் சொன்னால் 300 வருஷம் வந்து. அல்லாஹ்க்கு சிம்பிளா சொல்லேலும் குர்ஆன் வசனம் எப்படி சொல்லுது என்றால், ஸலாசு மிஅத்தி ஸினீன், அதோட முடிச்சு 300 வருஷம் தூங்கினார்கள். திருப்பி அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தாது, மேலும் அதிகமாக்கினார்கள். திஸ்ஆ, 9 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வந்தது. அப்போ 309. 300 309 முரண்பாடு குர்ஆன்ல. சிலர் இதை ஆதாரமாக எடுத்தார்கள். குர்ஆனுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு ஒரே அடிக்கு 309 என்று சொல்லலாம், 300 என்று சொல்லலாம், வந்த கணக்கை சரியா சொல்லிட்டு போகலாம். அது என்ன 300, அதுக்கு பின்னால மாதிரி என்ன 9 எழும்பிட்டு படுத்தாங்களா என்றெல்லாம் கேள்வி பண்ணினார்கள். கணக்கியல் மேத்தமெட்டிக்ஸ்லையும் குர்ஆன் சொல்லுகின்ற அற்புதம். இப்போ இது எத்தனாவது புற? இன்றைக்கு எத்தனை நோம்பு? 12. டேட் எத்தனை இன்னைக்கு? உண்டா? 2வது டேட். 12வது புற, 2வது டேட். அது ஒரு கணக்கு, இது ஒரு கணக்கு. இருக்கா இல்லை? எவ்வளோத்துல 12 லூனர் சந்திர வருடம், 2 சூரிய வருடம். அப்படிதானே? சூரிய கணக்கில் நாங்கள் வருஷத்தை கணக்கிட்டால் இன்றைக்கு மார்ச் 2ஆம் தேதி. சந்திர கணக்கில் வருஷத்தை நாங்கள் கணக்கிட்டா இன்றைக்கு ரமதான் 12வது புற. கணக்கு ஆய்வாளர்கள் 2 வருஷத்துக்குரிய டிஃபரெண்ட்டாக ஆய்வு செய்கிறாங்க. சூரிய கணக்கில் பார்த்தாலும் சந்திர கணக்கில் பார்த்தா என்ன டிஃபரெண்ட் வரப்போகுது, நீங்களே சில நேரம் டிஃபரெண்ட்டை உணரலாம். இந்த வருஷம் ரமதான் வந்த பொறைக்கு சரியாக இன்னும் ஒரு 11 நாள் முன்னுக்காகினா அடுத்த வருஷத்துடைய ரமதான் எப்போன்னு உங்களுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு வருஷமும் ரமதான் அதாவது சந்திர கணக்குக்கும் சூரிய கணக்குக்கும் 11 நாள் வித்தியாசம். சந்திர கணக்குக்கும் சூரிய கணக்குக்கும் 11 நாள் வித்தியாசம். 11 நாள் சந்திர கணக்கு குறவு, சூரிய கணக்கு கூட. ஒரு வருஷத்துக்கு நாங்கள் சூரிய கணக்கில் 364 அல்லது 365 நாள் என்று சொல்கிறோம். சந்திர கணக்கில் 355 அல்லது 354 நாள், கிட்டத்தட்ட 29.5 சராசரி மாச கணக்கு என்ற அடிப்படையில் சந்திர கணக்கு ஓடுகிறது. அல்லாஹ் எதை சொல்றான்டா, சூரிய கணக்கில் நீங்கள் பார்த்தால் 300 வருஷம், சந்திர கணக்கில் நீங்கள் பார்த்தால் 309 வருஷம். இதுதான் கணக்கு. அல்லாஹ் பொய் சொல்லவும் இல்லை, மாத்து கணக்கு சொல்லவும் இல்லை,
நேரடியாக நீங்க ஒரு 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 வருஷத்தை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவோம் இல்ல, இதை ஆய்வு செஞ்ச மனிதன் தான் சூரிய கணக்குக்கும் சந்திர கணக்குக்கும் உலகத்துல டிஃபரண்ட் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்த 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட செய்தி. கிட்டத்தட்ட 0.03 நீங்க 365 இல்லது 300ஆல பெருக்கி பார்த்தா 309 வருஷம் சரியாக வந்து நிற்கும். இதான் டிஃபரன்ஸ். இந்த கணக்கியலையும் மெத்தமெட்டிக்கையும் சொல்லக்கூடிய வஹிதான் அல்லாஹ்வுடைய வஹி. இப்படி சூரத்துல் கௌஃப நீங்க இன்னும் பிரட்டி 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 போனா இன்னும் நிறைய அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அற்புதங்கள் உலகமே வியந்து நிற்கின்ற. அது எப்படி 300 வருஷம் தூங்கினார்கள், திருப்பி எழும்பினார்கள், ஊருக்குள் வந்தார்கள், இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்பதை ஒரு காலத்தில் இல்லை என்று சொன்னவர்கள் இப்ப ஆய்வு செய்யறவங்க சொல்றாங்க சாத்தியம். அறிவியல் சொல்லுகிறது இது எப்படி 1400 வருஷத்துக்கு முன்னால் இதை பேசியது என்று உலகம் இப்ப வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது குர்ஆனை. அதனாலதான் படிக்கிறாங்க, தேடுறாங்க, அந்நியர்கள் தேடுறாங்க, பார்க்கிறாங்க. சில பேர் ஈமான் கொண்டு சில பேர் ஈமான் கொள்ளாவிட்டாலும் சொல்லப்படுகின்ற தகவல் அறிவியல் நிச்சயமாக குர்ஆன் பேசுகிறது என்பதை உலகம் வியந்து நிற்கிறது. இதைத்தான் படிக்க சொல்றோம், இதைத்தான் பார்க்க சொல்றோம். சில நேரத்தில் நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உங்களுடைய மூளைக்கும் சில வித்தியாசமான கருத்துக்களை ஆய்வுகளை உதிக்க செய்வான். ஆனா நாங்க பார்க்கறோம். எங்களுக்கு இன்றைக்கு எதுக்கு தேவை குர்ஆன்? குர்ஆன் எதுக்கு பயன்படுத்துறோம்? எங்கேயாவது ஒரு இடத்துல மரணம் மௌத் அது வரணும், வந்தா தான் குர்ஆன் ஞாபகம் வருகிறது. குர்ஆனுடைய ஹாஃபிஸ்மார்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். மரணம் என்ற ஒரு வீட்டில் குர்ஆன் பேசப்படுகின்ற அல்லது குர்ஆன் ஓதப்படுகின்ற குர்ஆனாக எங்களுடைய சமுதாயத்தில் குர்ஆனை வைத்திருக்கிறார்கள். ஒரே நாளில் வாப்பா அடக்கம் செய்யறதுக்கு முன்னால ஹாஃபிஸ்மார்களை கூட்டு ஒரு ஜுசு குர்ஆன் ஒரு முழு குர்ஆனை ஓதி தமாம் செஞ்சு வாப்பா கபருக்கு போறதுக்கு முன்னால குர்ஆன் கபர்ல தயார். இதுதான் குர்ஆன் எங்கட. அல்லது இன்னொரு சமுதாயம் குர்ஆன் என்றா இந்த டசின்லையும் இந்த பிளேட்லையும் எழுதி நோய்க்கு கரைச்சி குடிக்கிறது. அது ஒரு வசனத்தை தவறாக விளங்கியது. அல்லாஹ் சொல்கிறான், கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், நபியே அழகான உபதேசம் அல்லாஹ்விலிருந்து வந்திருக்கிறது இந்த குர்ஆன். வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உங்கள் உள்ளத்துக்கு நோய் நிவாரணியாக நான் இதை தந்திருக்கிறேன். அந்த நோய் நிவாரணி ஒன்றை பிடிச்சு கொண்டாங்க. இது டெப்லெட் குடிக்கிற மாதிரி ஒரு கேஸ் இல்லை. கால் நோவு வந்தா கை நோவு வந்தா பிஸ்னஸில் அது சரி வரலாட்டி இது சரி வரலாட்டி ஒரு 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 மாதிரி சோர்வு குணமாக இருந்தால் தாராவது ஒரு லெப்பேட்டை போகிறது பெட்டு பெய்த்து அவர் சொல்லி கொடுக்கறது குர்ஆன் நோய் நிவாரணி. அவர் எழுதுறது சூரத்துல் ஃபாத்திஹா எழுதி இதை கரைச்சி குடிக்க சொல்றது அல்லது குடிச்சிட்டு ஆற்றுல வீசி சொல்றது. இதான் குர்ஆன் எங்கள் சமுதாயத்தில். அல்லாஹ் தெளிவாக சொல்றான், ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், காலுக்கும் கைக்கும் சொல்லல, அது உன் உள்ளத்துக்கு அது நோய் நிவாரணி. அதை ஓது, அதை படி, அதுதான் உனக்கு உள்ளத்துக்கு ஒளிச்சத்தை வெளிச்சத்தை கொண்டு வர. ஓது, அதை பாரு, அதுதான் நோய் நிவாரணி. அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நாங்க நினைக்கிறோமா எழுதி கரைச்சி குடிச்சு அங்கிங்க வீசுறதல்ல. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பை நாங்கள் எடுக்கிறதுக்குரிய காரணம் நாங்க குர்ஆனுக்கு கிட்டவாகணும், நெருக்கமாகணும். அதுல பரக்கத் இருக்கிறது, அதுல நூறு இருக்கிறது, அதுல ஹுதா இருக்கிறது. இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, உலகம் வியந்து கொண்டிருக்கிறது. சில இடங்கள்ல மர்கஸுல் குர்ஆன், குர்ஆனுடைய சென்டர். ஏன்? அந்நியர்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு வசனமாக ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நோக்கம் பில. ஏன் ஆய்வு செய்கிறார்கள்? முரண்பாடு எங்க இருக்கிறது பார்க்கிறார்கள், எங்க பொய் இருக்கிறது தேடுகிறார்கள். இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. அப்படி இறங்கியவர்கள் எல்லாம் ஒன்றோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இல்லாவிட்டால் தோல்வியுற்று வாய் மூடி மௌனமாகி ஓடி போனார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய சமுதாயத்திலே குர்ஆனுடைய எழுச்சியோடு வரணுமாக இருந்தால் இந்த குர்ஆனை நாங்கள் நெருங்குவோம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை தொடர்ந்து படிப்போம், குர்ஆனை எங்களுக்கு நெருக்கமாக ஆக்கிக்கொள்வோம். அல்லாஹு தாலா எந்த நூரை எங்களுக்கு வாக்கு தந்தானோ அந்த நூரை அடைந்து கொண்ட சமுதாயமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.